இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தருமனுங்கம்மா வாங்க. ஜனத்தையே காணோம். என்ன போலீஸ்லாம் வருது? சார் எதுக்கு சார் படிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், லத்திய பிடிக்கிற அளவுக்கு துணிச்சல் ஆயிடுச்சு உனக்கு? சார் நீங்க எதுக்கு சார் இப்ப திடீர்னு வந்து அடிக்கிறீங்க எங்களை எல்லாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஏய், லத்திய முடியா? முடியாது சார். முடியாது. ஆசையில வந்து பிச்சை எடுத்தா முடியாது சொல்றல. சார் என்ன பாருங்க சார், இங்க லத்திய பிடிச்சிட்டு இருக்கான். ஏய் பிச்சைக்கார பையல, போலீஸ் லத்தியவே பிடிக்கிறியா நீ? அவ்வளவு திமிராயி போச்சா உனக்கு? ஏய், சார் கையை பிடிக்கிறியா நீ? அண்ணே என்னண்ணே போலீஸ்காரங்கிட்டயே மல்லுக்கு நிக்கிறான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அதை விட பெரிய ஆளுன்னு அர்த்தம். ஏய் எப்படி சொல்ற? ஆளை பார்த்தாலே மினு மினுமின்னு இருக்கான். இது வேண்டுதலைனால தானே இங்க வந்து பிச்சை எடுக்கிறான். அன்னைக்கு எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படியா? இப்ப போலீஸ் கிட்ட துணிச்சலா இருக்கான். அப்ப ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல. ஓ அப்படி வேறையா? ஆஹா, ஏய் நம்மளையும் பஞ்சாயத்துல வேற இழுத்து விட்டுருவோம் போல தெரியுது. One minute. சார் நாங்கெல்லாம் எங்க பாட்டுக்கு இங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை எதுக்கு சார் இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு நீங்க முதல்ல காரணத்தை சொல்லி ஆகணும் சார். ஓஹோ, துரைக்கு காரணமெல்லாம் சொல்லணும். ஏண்டா கேவலம் உங்களை போய் அடிச்சு துரத்துற அளவுக்கு எங்களுக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா? நீங்க தான் சாமி கும்பிட வரவங்க எல்லாம் பிரச்சனை பண்றீங்களா, வம்புலுக்குறீங்களா, கையை பிடிக்கிறீங்களா? அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? ஏப்பா நாம யார்கிட்டயாச்சும் பிச்சை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கோமா? இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கோமா? எந்த பிரச்சனையும் பண்ணல சார். கேளுங்க சார், நல்லா கேளுங்க. யாரும் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ணல. இது ஏதோ தப்பான கம்ப்ளைண்ட் மாதிரி தான் சார் தெரியுது. ஏய் முதல்ல நீ யாரா? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா பிச்சைக்கார மாதிரியே தெரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். அது எதுக்கு உங்களுக்கு? இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதானே சார்? கண்டிப்பா இங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீங்க வேணா கோவில் வாசல்ல கடை வச்சிருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. இல்ல சிசிடிவி இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுங்க. சார் என்னையா இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். இவனை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க. ஏய் என்ன ஓவரா ரூல்ஸ் பேசுற? முதல்ல இப்படி பொது இடத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? யார் சார் பர்மிஷன் கொடுக்கணும்? யார் பர்மிஷன் கொடுக்கணும்? Law never allows anyone to beg in public place. And at the same time no law declares that begging in public place is unlawful. சார் இவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளா இருப்பான் போல. பார்த்து கவனமா டீல் பண்ணுங்க. ஏய் யாரா நீ? கேவலம் ஒரு பிச்சைக்காரன் நீ ஒரு போலீஸ்காரன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறியா? அப்ப அந்த பிச்சைக்காரன் கிட்ட நீங்க எதுக்கு சார் இங்கிலீஷ்ல பேசுனீங்க? இங்கிலீஷ்ல பேசினா நாங்க பயந்து ஓடிடுவோம்னு நினைச்சீங்களா? அப்படிதானே? காலங்காலமா ஒரு மொழியை கத்து வச்சுக்கிட்டு அத மத்தவங்கள மிரட்டுறதுக்கும் மிரள வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ற இந்த ஓல்ட் டெக்னிக்கை நீங்க விடவே மாட்டீங்களா சார்? சார் இங்கிலீஷ்ங்கிறது ஜஸ்ட் a language, ஒரு மொழி. அத அறிவு இருக்கிறவன் எவன் வேணாலும் படிக்கலாம். டேய் ரொம்ப பேசாதடா. எனக்கு வர்ற கோவத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்னு? சார் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் சார். சார் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள இங்க வர சொல்லுங்க. நாங்களே அவங்க கிட்ட பேசிக்கிறோம். நாங்க நேர்ல அவங்க கிட்டயே பேசிக்கிறோம். என்ன அவங்க வரணுமா வேண்டாமா? வரணும்ல? ஆமா வரணும் சார். இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். அவங்கள வர சொல்லுங்க சார். அவங்க வரணும், கண்டிப்பா அவங்க வரணும் சார். வர சொல்லுங்க சார். சார் வர சொல்லுங்க சார். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப அவங்க இங்க வரணும், நாங்க அவங்க கிட்ட பேசணும். வர சொல்லுங்க சார். என்னடா என்ன ஊண்டி வர்றியா? நோ சார். எங்க மேல ஒருத்தர் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அதை எங்களால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். அவங்கள நாங்க இப்ப பார்த்தே ஆகணும். தெரிஞ்சே ஆகணும் சார். வர சொல்லுங்க சார். அவங்கள வர சொல்லுங்க. அவங்களோட தலைவலியா போச்சு. 4 பிச்சைக்காரங்களை துரத்தி விட்டு போலான்னு பார்த்தா இந்த விஷயம் வேற எங்கேயே போகுது. ஆமா சார். வர சொல்லுங்க சார். வரணுமா இல்லையா? வர சொல்லுங்க சார். சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உள்ளதானே இருப்பாங்க. சரி நான் போய் கூட்டு வந்துருவா சார்.
சரி போய் கூட்டு வாயா. போங்க சார், வர சொல்லுங்க சார், வர சொல்லுங்க சார். இருங்கப்பா இருங்க.